எபிசோட் 15. போன எபிசோட்ல நேஹா நிவேதாவை நினைச்சு கவலைப்படுறத பார்த்தோம். நீ என்னம்மா சொல்ற? பள்ளி நேரம் முடிந்து மாணவர்கள் எல்லாம் சென்ற பிறகு தலைமை ஆசிரியரின் அறைக்கு வந்த நிவேதாவை பார்த்து கேட்டார் தயாளன். உண்மைதான் ஐயா, நீங்க நிர்வாகியிடம் முதலாளியை சந்திக்க நேரம் கேட்டிருந்தீங்கல்ல, அவர் இந்த ஞாயிறு வருகிறாராம். மாலை 3 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. இப்பதான் போன் பண்ணினாங்க. நல்லதுமா, நான் முக்கிய விஷயமா சண்டிகர் போகணும். நீ மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறியா? நான் மட்டுமா? எனக்கு தவிர்க்க முடியாத பயணம். என்ன சொல்ற? சரி ஐயா, சந்தர்ப்பத்தை நாம் தவிர்க்க விடக்கூடாது. நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளை எங்க கல்யாண நாள், நீ கண்டிப்பா வரணும். உன் அம்மா சொல்லிட்டா. நாளை வார இறுதி விடுமுறை தானே, காலையிலேயே வந்துடு. சரி ஐயா. விடைபெற்று விட்டு வீட்டுக்கு வந்த போது என்ன பரிசு கொடுப்பதில் என்பதில் மனம் பரபரத்தது. இந்த வயதிலும் இளவயதுக்காரர் போல் ஒருவர் கிண்டல் பண்ணி, நண்பர்கள் போல் பேச்சிலேயே ஒருவர் மற்றவரை மடக்கி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழும் அந்த தம்பதியினரை நினைக்கையில் வியப்புதான் மேலோங்கியது. 7 மணி போல் புஷ்பாவுடன் சேர்ந்து கடைத்தெருவில் கை வேலைப்பாட்டில் அசத்திய உள்ளன் துணிகள் வாங்கினாள். தோட்டத்து மலர்களை கொண்டு அழகாக பூச்செண்டு செய்துவிட்டு படுத்த போது மணி 2 தொட்டிருந்தது. மறுநாள் இவள் அவர் வீட்டுக்கு சென்ற நேரம் தம்பதியினர் கோயிலில் இருந்து திரும்பியிருந்தனர். வாழ்த்துக்களுடன் பரிசைகளை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்ற போது, கண்கலங்கி நின்றவர்களை பார்த்தபோது, பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் என்பதில் மட்டும் குறியாய் இருந்து பல சந்தோஷங்களை இழந்தோம். ஆனா அந்த ஆசை நிறைவேறிய போது அவங்க அன்பையே இழந்துட்டோம். நீ மட்டும் இந்த சில மாதங்கள் என்னோட பழகலன்னு வை, பாதி பைத்தியமாயிருப்பேன். கண்ணீரோடு சிரித்தார் தங்கம். பின்பு இருவருமாய் சமையல் செய்து சாப்பிட அமர்ந்த போது முதலில் இது என்று திராட்சை ரசமும் கேக் துண்டுகளும் பரிமாறினாள் தங்கம். அம்மா, இது நானே தயாரித்தது. இந்த மலைப்பகுதியில் இந்த ரசம் இல்லாத விருந்தே இருக்காது. இதில் உடல் நலனுக்கு தீங்கான எந்த பொருளும் கிடையாது. எங்க அம்மா சொல்லி கொடுத்த பக்குவம். நாங்க சின்ன பிள்ளைகளில் இப்படி பாட்டிலில் ரசம் சேகரித்து மண்ணிற்குள் புதைத்து வைத்து விடுவோம். அதே முறைதான் இப்பவும். கேக் செய்யும் முறைகளும் உனக்கு கத்துத் தருகிறேன். விருந்துக்கு பின் நாளை எஸ்டேட் முதலாளியை சந்திப்பதை பற்றி விவாதித்து விட்டு வீடு திரும்பிய போது, மறுநாள் மேற்கொள்ள போகும் சந்திப்பின் நினைவுகளே. ஞாயிறு ஆராதனைகளை கோவில் சென்று விட்டு வெளியே வந்த போது, ஏ, நீ நிவேதா தானே என்று விசாரித்தார் ஒரு கன்னியாஸ்திரி. ஆமாங்க, நீங்க? ஓ, சிஸ்டர் வானரசி, எப்படி இருக்கீங்க? அப்போ வெண்ணிற உடையில் பார்த்தது, இப்போ காவி சேலையில். உடனே அடையாளம் தெரியவில்லை. சாரி சிஸ்டர். அட பரவாயில்லை, அதை விடு. நீ எப்படி இங்க? மாறுதல், நிர்வாகத்தோட விருப்பம். நீங்க? இங்க மருத்துவமனையில 2 வருஷம் ரோமில் இருந்தேன், தெரியுமா? சிஸ்டர், டெய்ஸி சொன்னாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாயேன் ஒரு நாள் மருத்துவமனைக்கு, பொறுமையாய் உட்கார்ந்து பேசலாம். எனக்கும் பணி 6 மணியோடு முடிந்துவிடும் என்றார் வானரசி. கண்டிப்பா வரேன் சிஸ்டர். விடைபெற்று வந்த போது ஏனோ மனது இதமாய் இருப்பதாய் பட்டது. தெரிந்தவரை சந்தித்தால் ஏற்பட்ட இதமா தெரியவில்லை. மாலை 3 மணிக்கெல்லாம் எஸ்டேட்டின் அலுவலக அறையில் இருந்தால் நிவேதா. இஞ்சியும் ஏலமும் கலந்த தேநீர் வந்தது. நிர்வாகி வந்து, உங்க ஃபைலை கொடுங்க, பாசிடம் பேசிட்டு கூப்பிடுறேன் என்றவர் உள்ளே செல்ல, காத்திருப்பில் நேரம் பணியாய் கரைந்து கொண்டே இருக்க வெளியே வந்த நிர்வாகி ஏதோ முக்கிய விஷயமா வெளியே போறாராம். ஃபைல் பாக்குறேன்னு சொல்லி இருக்கார். உங்களுக்கு நாளைக்கு போன் பண்றேன் என்றவரை பார்த்து, சார் என்று அவள் இழுக்க, ரொம்ப நல்லவராத்தாமா இருக்கிறார். இளைஞர் வேற. பிள்ளைகளை படிப்பு பற்றி அவர் பேச்செடுத்ததால் தான் உங்களை அழைத்தேன். நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் என்று தைரியம் சொன்னார் நிர்வாகி. மறுநாளே அவள் எதிர்பாராத நேரத்தில் நிர்வாகி போனில் அழைத்து, நான் சொன்னேன் இல்ல, சுயநலமில்லாத எந்த நல்ல காரியமும் தடைபடாதுன்னு. சீக்கிரமே உங்க பள்ளியை வந்து பார்த்து எல்லா தேவைகளையும் அவரே செய்வதாய் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றார். ரொம்ப நன்றி சார். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஐயா கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதலில் அவரிடம் சொல்றேன் என்று மானாய் ஓடினாள். பள்ளியை சுற்றி புதராய் கிடந்த நிலத்தை சீர்படுத்தி மாணவரின் உழைப்பில் செழித்திருந்த காய்கறி தோட்டத்தில் மாணவரிடையே எழுந்த சண்டையை தடுத்து பஞ்சாயத்து செய்து கொண்டிருந்த தயாளனை நோக்கி ஓடியவள், ஐயா என்று மூச்சிறைக்க அழைத்து, நாம சாதிச்சிட்டோம் என்று நிர்வாகி சொன்ன விவரங்களை சொல்லவும், இவ்வளவு கெட்டிக்காரி என்பதால் தான் நிர்வாகம் உன்னை தேர்ந்தெடுத்து இவ்வளவு தூரம் அனுப்பியிருக்கு என்று சிரித்தார். குடிநீர் இருக்கைகள், சீருடை எல்லாம் ஐயா நண்பர்கள் சேர்ந்து ட்ரஸ்ட் என்ற நிர்வாகி ஏதோ சொன்னார். பழைய முதலாளி என்றால் என்னை உள்ளேயே விட்டிருக்க மாட்டாராம்.
படிச்சா கேள்வி கேட்பாங்கன்னு சொல்வாராம். எப்படியோ உன் மூலமா இந்த மக்களுக்கும் பள்ளிக்கும் விடுவு கிடைக்கும் என்பது விதி போல. அந்த வாரத்தில் ஒரு நாள் தங்கம் இரத்த அழுத்தம் குறைந்து மயங்கி விழ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பள்ளி நேரம் முடிந்து ஓடி வந்த நிவேதா அவரை பார்த்துவிட்டு சிஸ்டர் வானரசியை தேடிய போது அவர் சிறப்பு நோயாளிகள் பிரிவில் இருப்பதாய் தகவல் வர எதிரே இருந்த கட்டிடத்தை நோக்கி சென்றாள் அவள். அவர் இருப்பதாய் சொன்ன அறைக்கு வெளியே காத்திருந்த போது இருட்டத் தொடங்கி இருந்தது. இருட்டிவிட்டால் இவள் வீட்டிற்கு தன்னந்தனியாக போக பயம். என்ன செய்வது என்று தயங்கிய போது அந்த அறையை நோக்கி வந்த ஒரு நர்சிடம், சிஸ்டர் வானரசியிடம் நிவேதாய் வந்திருப்பதாய் சொல்கிறீர்களா என்று கேட்க அவள் என்று தலையாட்டி விட்டு சென்றாள். அவள் சென்ற நேரம் கடந்த பின்பும் எந்த பதிலும் வராமல் போக கிளம்பலாம் என்று எழுந்தபோது உங்களை சிஸ்டர் கூப்பிடுறாங்க என்ற அழைப்பு வரவும் உள்ளே சென்றாள் நிவேதா. வா, இப்படி உட்காரு என்று சைகையாலேயே அவளை அழைத்த சிஸ்டர் திரைச்சீலை தடுப்புக்கு பின்னால் இருந்த நோயாளியிடம் சில நிமிடங்களை செலவழித்து விட்டு வந்தார். தன் இருக்கைக்கு எதிரே அமர்ந்திருந்தவளிடம் 4-5 மாதங்களுக்கு பிறகு இப்பதான் லேசா நினைவு வருகிறது. பணியில் உறைந்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற நிலையில் கொண்டு வந்து சேர்த்தாங்க என்றார். என்று தலையாட்டிய நிவேதாவிடம், அப்புறம் உங்க ஹோமில் கூட இருந்த ரெஜி இப்ப பிரான்சில் என்று தெரிந்த கதைகளை பேசிவிட்டு வீட்டிற்கு நிவேதா திரும்பிய போது புஷ்பா தங்கம் பற்றி விசாரித்தாள். நாளைக்கு நீ பள்ளிக்கு வரவேணாம் புஷ்பா, நான் பார்த்துக்கிறேன். காலை உணவு 2 பேருக்கும் எடுத்துட்டு போயிடு. அதே போல் மதியமும் மாலையில் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு ஐயா சொன்னார். சரி டீச்சர், நீங்க மேல் கழுவிட்டு வாங்க, நான் 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இரவு உணவை முடித்துவிட்டு படுக்கையில் போர்வையை இழுத்து மூடிய போது சிஸ்டர் வானரசியின் வார்த்தைகளை செவியோரம் மறு ஒளிபரப்பாகி கொண்டிருந்தன. 4-5 மாதங்களுக்கு முன்பு பணியில் உறைந்து போய் அமுதன், அவன் உடல் அந்த பனிச்சரிவில் கிடைக்கவில்லையே. ஒருவேளை கடவுளே இது அமுதனாயிருந்தால்? கடவுளே இது அமுதனாய்த்தான் இருக்கணும். உலகத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் நடக்கிறதே, அதே போல் இதுவும் ஓர் அதிசயமாய் அறை கதவை திறந்த புஷ்பாவின் கதவை தட்டினாள். என்ன ஏது என்று அலறி அடித்தபடி கதவை திறந்த புஷ்பா, என்ன டீச்சர் சொல்றீங்க என்று கலங்கிய கண்களுடன் சொல்லிக் கொண்டிருந்தவளிடம் கேட்டாள். என் மனசு அப்படித்தான் சொல்லுது புஷ்பா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, இந்த இருட்டிலா? அந்த மேட்டுக்கு போக 2 தோட்டத்தை தாண்டணும். காட்டெருமை அது இதுன்னு வேணாம் டீச்சர், காலையில் போகலாம். அதோட அந்த மருத்துவமனையில் இந்த நேரத்தில் எல்லாம் உள்ள விடமாட்டாங்க. இல்ல புஷ்பா, பொறுத்தது பொறுத்தீங்க, இன்னும் சில மணி நேரம், காலையில் போய் பார்த்துக்கலாம். உண்மை நிலவரம் புரிந்து திரும்பி அறைக்குள் வந்தவள் தூக்கம் வராமல் அதிகாலையில் குளித்து முடித்து கிளம்பிய போது டீச்சர் 9 மணிக்குத்தான் வெளியாளை விடுவாங்க என்றாள். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?